Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Mathsல example 7.10 பார்க்கலாம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்ம அரைக்கோளம் அப்படிங்கிறது இதான் பாத்தீங்கன்னா அரைக்கோளம். இது வந்து கோளம் இல்லையா? இதுல பாதி போர்ஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா அரைக்கோளம். இந்த அரைக்கோளத்துடைய அடிப்பரப்பு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஷேப்ல இருக்குன்னா வட்ட வடிவத்துல இருக்கா? இப்போ அடிப்பரப்பு ஈக்குவல் டு 1386 சதுர மீட்டர் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா πr ஸ்கொயர். ஏன்னா அரைக்கோளத்துடைய அடிப்பரப்பு பாத்தீங்கன்னா வட்ட வடிவத்துல இருக்கிறதுனால வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கொஸ்டின்ல மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 3πr ஸ்கொயர் சதுர அலகுகள். இந்த மூணு வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த πr ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த πr ஸ்கொயருக்கான வேல்யூ தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1386. இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும். 1386 3ஆல பெருக்கணும். 6 3 18 மீதி 1, 8 3 24 1 25 மீதி 2, 3 3 9 9 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 11, 1 3 3 பிளஸ் 1 வந்து 4. ஆன்சர் பாத்தீங்கன்னா 4158 சதுர மீட்டர்ல இருக்கிறதுனால நம்ம மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர் அப்படின்னு எழுதலாம். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.